வணக்க மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் தமிழில் சன் நெக்ஸ்ட்ல அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தில் தேவதர்ஷினி, திலீஷ் போத்தன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் கலந்த எமோஷனல் ட்ராமா அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே அம்மணி அம்மா அப்படின்ற ஒரு வயசான லேடியை காட்டுறாங்க. அவங்க ஒரு சின்ன பொண்ணு, அதுவும் வாய் பேச முடியாத ஒரு பொண்ணோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை பயங்கர பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். யார் கூடயும் பெருசாக பேசக்கூட விடுறதில்லை. இது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த டைம்ல தான் அந்த ஊருக்கு ஒரு ரோட் ஒர்க்கை சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸரா வந்து திலீஷ் போத்தன் வராரு. வந்தவர் அந்த ஊர் மக்களோட நல்லா சகஜமா பழகுறாரு. ஆனா இந்த அம்மணி அம்மாவை பத்திய ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றத நடத்திக்கிட்டே இருக்காரு. அப்போ நிறைய முரணான விஷயங்கள் அப்படின்றது வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ உண்மையிலேயே திலீஷ் போத்தன் யாரு, இந்த அம்மணி அம்மா யாரு, எப்படி அந்த குழந்தை அவங்க கிட்ட வந்துச்சு, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே ஒரு சிம்பிளான எமோஷனல் ட்ராமாவை சஸ்பென்ஸ் கலந்து கொடுக்கணும் அப்படின்ற அந்த முயற்சி தான். அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே நல்லாவே சஸ்பென்ஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல தான் அதுக்கான விடைகள் அப்படின்றது சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கான அந்த லாஜிக்கல் கனெக்ட் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அதாவது அம்மணி அம்மா கிட்ட எப்படி அந்த குழந்தை கிடைச்சது, ஏன் திலீஷ் போத்தன் விசாரணைக்கு வராரு, இது எல்லாமே வந்து ஒரு லாஜிக்கு உட்பட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ தேவதர்ஷினியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நிறைய எமோஷன்ஸை நமக்குள்ள ரொம்ப நீட்டாக கடத்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த ஊரோட பேக்ட்ராப் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப பிளசண்டா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளசண்டான சூழ்நிலையில் ஒரு கதை அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் டியூரேஷன் வைஸ்மே பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்தோட எமோஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுலயும் அந்த கிளைமேக்ஸ் அப்படின்றது நல்லாவே இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா அந்த எமோஷன்ஸ் அப்படின்றது இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா கிளைமேக்ஸே ஜஸ்ட் லைக் தட் நடக்கிற மாதிரி காட்டிடுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. அதே மாதிரி தேவதர்ஷினியை பற்றி அந்த பேக் ஸ்டோரியுமே இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நிறைய சீன்ஸ் வச்சு சொல்லியிருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஓவரால் இன்னுமே ஆர்கனைஸ்டாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஸ்டில் இந்த படம் கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, க்ளீன் வாட்ச், தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.